ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ரத்னம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணிருக்காரு, டிஎஸ்பி மியூசிக் பண்ணிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஷால் ஹரி டைரக்ஷனில் தாமிரபரணி பூஜை அப்படின்னு 2 படம் வந்திருக்குங்க. இதில் தாமிரபரணி சூப்பராக இருக்கும், பூஜை ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த படம் ரத்னம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை விஷால் கூட சேர்ந்து பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, யோகி பாபு, ஜெயபிரகாஷ், விஜய்குமார், முரளி சர்மா, முத்துக்குமார், ஹரிஷ் பாண்டியன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஆந்திரா பிரிக்கும் போது ஆந்திரா பார்டருக்குள்ளே தமிழ் மக்களோட இல்லங்கள் மாட்டிக்குது. அந்த இடத்த அங்கே இருக்கிற வில்லன்கள் அபகரிச்சிடுறாங்க. ஸோ அப்படி தான் பிரியா பவானி சங்கருடைய ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க அபகரித்து அங்கே காலேஜ் கட்டிடுறாங்க. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபேமிலியோடைய புரிவி இடன்றதால அந்த இடத்த விட்டு கொடுக்க மறுக்கிறாங்க ஹீரோயின் ஃபேமிலி. ஸோ அதனால் கோர்ட்டில் போய் ஸ்டேடாக வாங்குறாங்க. ஸோ இதனால் கடுப்பான வில்லன் கும்பல் இந்த ஃபேமிலியை போட்டு திட்டம் போடுறாங்க. பிரியா பவானி சங்கரையும் போட்டு தள்ளுறது திட்டமிட்டு கொண்டது ஆள் அனுப்புறாங்க. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே ஹீரோயினை காப்பாற்றுறாரு, அந்த ஹீரோயின் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ அந்த குடும்பத்தில் வந்தப்புறம் அந்த நிலத்தை திரும்பி வாங்கினாங்களா இல்லையா, அந்த குடும்பத்துக்கு எதுக்காக ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்தா மொத்த கதையாங்க. ஸோ இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸும் சும்மா தெரிவிக்க வைத்துக்காங்க, சும்மா மாஸ் கூஸ்பம்ஸ் கொடுக்குது. முக்கியமாக சொல்ல போனால் இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கூஸ்பம்ஸ். அந்தளவுக்கு ஃபைட் சீன்ஸில் ஹரி சமமாக விட்டுக்கான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பெரிய ரீசன் கேட்டிங்கன்னா, விஷாலுடைய மெனக்கடல் அதிகமாகவே இருக்குது. என்ன ஆக்ஷன் சீன்ஸில் மனுஷன் சும்மா பின்னி பட்டெடுத்துருக்காரு. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அவ்வளோ ஒரு மெனக்கடலை போட்டிருக்காரு இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸுக்கு விஷால். ஸோ அது பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு, ஒவ்வொரு சீனும் பரபரப்பாக மூவ் ஆகிறதுக்கு ஒளிப்பதிவு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. சும்மா ஒளிப்பதிவு. ஸோ அதுவும் சொல்லி தான் வேணுங்க. சரி, ஃபைட் சீன்ஸை தவிர்த்து இந்த படத்தை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா எந்த சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை, எங்கேயுமே ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னடா கமர்ஷியல் படத்தில் என்னடா இம்பேக்ட், என்னடா சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்கலாம். ஹரிக்கு முந்தைய படம் இருக்குல்ல, ஒரு சாமி, ஒரு சிங்கம், ஒரு தாமிரபரணி இருக்குல்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீன்ஸும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கும், ஒரு கலையிலப்போ ஒரு காமெடி இருக்கும். ஆனால் அதுவே இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் பெரிய மிஸ்ஸிங். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஹரி ட்ரை பண்ணிருக்காரு, பிரியா பவானி சங்கர் வச்சு ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ அது கூட இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை, ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கவே இல்லை, அந்த சீனுக்குள்ளேயே நம்ம ஒட்ட வைக்கவே இல்லை. ஸோ அது நம்ம சொல்லி தான் ஆகணும். படத்தில் காமெடின்ற பேரில் யோகி பாபு பண்ணுற சில கவுண்டர் பார்த்தீங்கன்னா கடுப்பு தான் வருது, நமக்கு சிரிப்பு வரல, அது நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இசை, தேவிஸ்ரீ பிரசாத் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு போட்ட மியூசிக்கில் பாட்டும் மனசில் நிற்கல, பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சலாக இருக்குது, ஒரு சவுண்டாக. ஏற்கனவே படம் பரபரப்பாக மூவ் ஆகுது, அந்த கேமராங்கெல்லாம் மூவ் ஆகுது. சவுண்டாச்சும் கொஞ்சம் நல்லா போட்டுதாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் சவுண்டு ரொம்ப இறைச்சலாக கத்திரியாக இருக்குது. ஒருவேளை புஷ்பா 2 பீச்சில் இந்த படத்தை விட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மியூசிக் ரொம்ப சொதப்பாக சொன்னாங்க. சரி, இந்த படம் எப்படியான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் படம் தாங்க. அந்த ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிங்கம், ஒரு சாமி, ஒரு தாமிரபரணி அந்தளவுக்குலாம் ஆகா ஓகோன்னு சொல்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஆவரேஜ் படம் தான். அதுக்கு என்ன பெரிய ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வில்லன்ற பேரில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை பார்த்து நமக்கு எங்கேயுமே வில்லன் மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ அதுதான் பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு படத்தில் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ அடிக்கும் போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வில்லனை ஹீரோ கொல்ல போவார். அப்போ நமக்கு தோணுச்சு, ஏன்ப்பா அவனை போய் கொள்கிற, அவனே பாவம் பரிதாபமாக இருக்கிறான், அவனே போய் கொள்கிற அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வில்லன் ரொம்ப புவராக எழுதியிருக்காரு ஹரி. வில்லனை போட்டோ விட்டவரை போய் ஃபீல் ஆச்சு. 3 வில்லன் வச்சிருக்காரு. 3 வில்லன் வச்சும் எந்த வில்லனும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியல, எந்த வில்லனும் ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஒரு பிச்சை பெருமாள், ஒரு மயில் வாங்கின மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுதான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். ஆனால் அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண அளவுக்கு ஒரு மொக்க வில்லன் 3 வில்லனை போட்டு ரொம்ப சொதப்பிடார் வில்லாரியாலையும். ஸோ மொத்தத்தில் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். ஆனால் ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம், நீங்கள் ஃபேமிலியாக தேட்டரில் பார்க்கலாம். எந்த சீன் முகம் சுழிக்கிற அளவுக்கு எந்தக்குமே இருக்காது. ஸோ ஒன் டைம் தேட்டரில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நம்ம 5க்கு 2.75 ரேட்டிங் கொடுத்து மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.